ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜான் பேசுகிறேன், ஜேபி ஸ்போர்ட்ஸ்லேருந்து. இப்போ நம்ம பார்த்துருக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் நம்பர் 1 பிட்வீன் டீம் மனோ சிசி வெர்சஸ் டீம் வேர் 11. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற பிடி கிரவுண்டில் தான் நடக்குது. சேது மெமோரியல் கிரிக்கெட் டென்னிஸ் பால் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2024. இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 7 ஓவர்ஸ்க்கான மேட்ச். ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே. ஸோ டீம் வேர் 11க்காக யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் ஜீவா, நான் ஸ்ட்ரைக்கில் த லெஜண்ட் பிளேயர் லொக்கி. டீம் மனோ சிசிக்காக ஒரு யங் லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் சென்னையில் நிதிஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் ஓவர் நிதிஷ் கிட்டேருந்து பவர் பிளே ஸ்டார்ட் ஆகுது டீம் மனோ சிசிக்கு. ஒரு அருமையான ஒரு யாக்கர், ஒரு ரன்கள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரை தொடங்க வந்து செகண்ட் பால் நிதிஷ் கிட்டேருந்து ஒரு அருமையான ஒரு அடி, சிறந்த ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட் ஆகுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஒரு தலைக்கு மலுத்தி கடிச்சிருக்காரு. இல்லை, ஒரு ரன் மட்டுமே. சிறந்த ஒரு ஃபீல்டிங். ஒரு நல்ல ஒரு ஷாட், ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு. விக்கெட். நெக்ஸ்ட் பால் ஒயிட். ஒரு ஒயிட் அகலப்பந்து. அருமையான ஒரு பந்து ஒயிட். நல்ல ஒரு ஷாட், 6. சிறந்த ஒரு அடி. ஒரு அருமையான ஒரு டச் ஷாட். ஸோ இந்த சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 1 ஓவர் கம்ப்ளீஷன். டீம் வெல்லோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. 12 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். செகண்ட் ஓவர் ஒரு அருமையான ஒரு அடி. ஒன்றாகுமா இரண்டாகுமா? ஃபீல்டர் சேஸ் பண்ணிட்டு வராருங்க. சிறந்த ஒரு இல்லை, 3 ரன்கள் மட்டுமே. ஒரு அருமையான ஒரு அடி, ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி. 1 ரன்கள் மட்டுமே. ஒரு அருமையான ஒரு அடி, ஒரு ஷாட், கேட்ச் ஆகுமா? இல்லை, ஒரு அருமையான முயற்சி. டைரக்ட். நெக்ஸ்ட் பால் ஒரு வெல் பால் போட்டிருக்காரு. டாட் பால். ஒரு அருமையான ஒரு ஷாட், 6. பார்த்தி தனது அணிக்காக. ஆஃப்டர் ரெண்டாவது 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வேர் 11 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். 2 ஓவர் முடிவு. தேர்ட் ஓவர் கிச்சா கிட்டேருந்து ஒரு வேஸ் திரும்பி இருக்காரு. நல்ல ஒரு பால் கிச்சா. ஒரு அருமையான ஒரு ஷாட், 6. ஒரு அருமையான ஒரு அடி, சிறந்த ஒரு ஃபீல்டிங். 1 ரன். ஒரு அருமையான யாக்கருங்க. டாட் பால் ஃப்ரம் கிச்சா. ஒரு அருமையான பந்தில் கேட்ச் ஆகுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே. ஒரு அருமையான பந்து. டாட் பாலோட தேர்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்ட் ஆஃப் 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வேர்லோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துலாம். 32 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஃபோர்த் ஓவர் நிதிஷ் கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ட்ராப் ஆயிருக்கு. நல்ல ஒரு பால். பால் ஒரு அருமையான பாலுங்க. நல்ல கேட்சுங்க. த நெக்ஸ்ட் நியூ மேன் இந்த கிரீஸ் லாரா டீம் வேர் 11க்காக. ஒரு அருமையான ஷாட், பவுண்டரி. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ
இந்த டாட்டோட 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வேர்ல்டோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். சொன்னாங்க டக்குன்னு இது பண்ணிக்கோங்க. ஒயிட் அகல பந்து. ஸோ 4 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் வேர்ல்டு வந்து 37 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ 5th ஓவர் கிட்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு ஒயிட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்ட்டி டீம் வேர்ல்டுக்காக. ஒரு அருமையான பந்து வீச்சு 4 ஆகுமா இல்லை சிறந்த ஒரு ஃபீல்டிங் சில்வா கிட்ட இருந்து 1 ரன்கள். ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சுங்க ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருந்து கிச்சா யங் கன்ஸ். ஒரு நல்ல ஒரு ஷாட் ஃபுல் டாஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க. 6 அகைன் ஒரு ஷாட் 6 2-6 இன் a row லாரா ஆடிட்டு இருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஷாட் 4 ஒரு அகைன் ஒரு ஷாட் அருமையான ஷாட் பிக் பண்ணிருக்காரு. 6 ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 5 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வேர்ல்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். கமிட்டி சார்பாக 6 ஓவர் ராக்கி. ஒரு அருமையான ஒரு பந்து கேட்ச் ஆகுமா இல்ல. செகண்ட் பால் ராக்சன். ஒரு அருமையான பந்து நல்ல ஒரு பால் டாட் பால். ஒரு அருமையான நல்ல ஒரு ஷாட் லாரா கிட்ட இருந்து 6 நல்ல ஒரு பால் டாட் பால். அருமையான ஒரு பந்து ஒரு அருமையான அடிங்க லாரா கிட்ட இருந்து 4 1 பால் 4 பேருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 6 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் வேர்ல்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 73 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க டீம் வேர்ல்ட் 11. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ஸ்லோ கார்த்திகிட்ட இருந்து 7th ஓவர் இது. அகல பந்து மணி ஒரு அருமையான விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் ஷஃபி. ஒரு அருமையான ஒயிட் அடிச்சிருக்காரு. கேட்சுக்காக வாய்ப்பு. கேட்ச் டிராப் ஒரு டிபில ஜெயிச்சார் போயிச்சாரு. மூச்சு அப்படிதான் ஒயிட் பால். அகைன் ஒரு டாட் பால். ஒரு அருமையான ஒரு ஷாட் அட் தி ஃபீல்டர் விக்கெட்ஸ். ஒரு அருமையான நல்ல ஒரு ஷாட் மேக்ஸ் ஸ்மித்தோட ஓவர் முடிச்சிருக்காரு. ஸோ கண்டர் ஸ்டைலில் 84 அடிச்சிருக்காங்க. 85 அடிச்சா டீம் மனோசிசி வெற்றி பெறுவாங்க. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் கிட்ட இருந்து விக்கெட்ஸ். டேவிட் தன்னோட விக்கெட்டை கேட்ச் நம்பர்ல கொடுத்து வெளியேறாரு. ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஜமால். 6 சூர்யா கிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் ஜமால் ஆன் ஸ்ட்ரைக். ஜமால் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஷூட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே ஃபோர்ஸோட விளையாடுவாருன்னு பார்க்கலாம். அடுத்த பால் ஒயிட் பால் அகல பந்து. ஒரு அருமையான ஒரு அடி 2 ஆகுமா 1 ஆகுமா 1 ரன்கள் மட்டுமே. ஒரு சிறந்த ஃபீல்டிங். அருமையான ஒரு அடி 4 ஆகுமா பவுண்டரி 4. ஆப்ரேட் பண்ணு. நெக்ஸ்ட் பால் சூர்யாக்கு தண்டு ஜாவித் ஆன் ஸ்ட்ரைக். அகைன் ஒரு பேருக்கு பவுண்டரியில் வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். 3 ரன்கள் ஆஃப்ல அவினாஷ் அங்க அந்த சைடு அங்க
ஸோ இந்த பைஸோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் மனோ சிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. நல்ல ஒரு ஷாட் ஜமால்கிட்ட 6. அகெயின் ஒரு ஷாட் 6. வைட். ஒரு half big shot, wicket. Next new batsman in the crease, Sasi. So in the single after end of the 2 overs completion team Mano CC score 31, loss of 2 wicket. 5 ஓவருக்கு 53 ரன் அடிச்சா டீம் மனோ சிசி வெற்றி. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக அப்பு டீம் வேர்ல்ட் 11க்காக அருமையான ஒரு ஷாட்டுங்க ஜமால் கிட்ட இருந்து 6. நெக்ஸ்ட் பால் ஜமால் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் அப்பு கிட்ட இருந்து சசியன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு ஷாட்டுங்க, கவர்ஸ் மரத்துக்கு அடிச்சிருக்காரு, பவுண்டரி. ஒரு ஷாட், விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் ரக்ஷன் தூக்கி அடிச்சிருக்காங்க, விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் மனோ. ஸோ 44 அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 41 அடிச்சா டீம் மனோ சிசி வெற்றி. பிரவீன் நெக்ஸ்ட் ஓவர். வைட். நல்ல ஒரு ஷாட் 6. நெக்ஸ்ட் பால் பிரவீன் இருந்து ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஃப்டர் 4 overs கம்ப்ளீஷன் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மனோ சிசி 54, லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். 18 பாலுக்கு 30 ரன் அடிச்சா டீம் மனோ சிசி வெற்றி. 5th ஓவர் ஜட்டு டீம் வேர்ல்ட் 11க்காக. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் டீம் மனோ சிசிக்காக பிடி என்கிற கௌதம் ஜெட்டுக்கிட்ட இருந்து அடுத்த பால். ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஜட்டுக்கிட்ட இருந்து
நல்ல ஒரு பால் ஜட்டுக்கிட்டு இருந்து டாட் பால் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. விக்கெட். 5 ஓவர் முடியல. டீம் மனோசிசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58 அடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 12 பால்ஸ் இருக்குது. எவ்வளோ அடிக்கணுன்றது பார்த்துடலாம். 12 பால்ஸ் 27 ரன்ஸ் அடித்தா டீம் மனோசிசி வெற்றி. நல்ல ஒரு ஷாட் பீட்டிக்கிட்டு இருந்து அவுட். விக்கெட். ஒரு ரிவர்ஸ்க்கான முயற்சி பட் டாட் பால். நெக்ஸ்ட் பால் பிரவீன் இருந்து செல்வா ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் வச்சிருக்காங்க. டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 ஓவர் 6 பாலுக்கு எவ்வளோ அடிக்கணும்னு பார்த்துடலாம். 61 அடிச்சிருக்காங்க. 6 பாலில் 24 அடித்தா டீம் மனோசிசி வெற்றி. லாஸ்ட் ஓவர் நாட் அவுட். ஒயிட் +2. ஒரு அருமை அனுப்பி ஹரிஷ் அங்க ஃபுட்பால் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆகுமா. அருமையான வியாபாரம். 3 balls 3 6 அடிச்சா டீம் மனோசிசி வெற்றி. ஜட்டுடன் அடுத்த பால் ஸ்ட்ரைக்ல நிதிஷ். விக்கெட். ஸோ டீம் வேர்ல்ட் 11 வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க செமிஃபைனலுக்கு. வாழ்த்துக்கள்.